ஹலோ கைஸ், நான் உங்க பிஜி. நம்ம ப்ரோ ஒருத்தர் ஆவடியில் இருக்கிற பருத்திப்பட்டு லேக்கை ரிவ்யூ பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதனால இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ நம்ம அந்த லேக்குக்கு போயிட்டு அந்த லேக் எப்படி இருக்கு, என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ சென்னை சென்ட்ரல்ல இருக்கோம். இங்கிருந்து ஆவடி வரைக்கும் நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போக போறோம். இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரெயின் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கு. வாங்க அப்படியே ட்ரெயின்ல ஏறி உட்காரலாம். இங்கிருந்து ஆவடி போறதுக்கு ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 10 ரூபாய். சென்ட்ரல்ல இருந்து நம்மளோட ட்ரெயின் இப்போ கிளம்பிடுச்சு. இங்கிருந்து நம்ம ஆவடி போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் ஆகும். ஆவடிக்கு போனதும் அங்க இருந்து நம்ம கூகுள் மேப்ல செக் பண்ணி அந்த லொகேஷனுக்கு போய் ரீச் ஆயிடலாம். இது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைக்கிற ஒரு பிளேஸ், இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு பிளேஸை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம அந்த பிளேஸுக்கு போயிட்டு அந்த பிளேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரிவ்யூ பண்ணலாம். இப்போ நம்ம ஆவடி வந்து ரீச் ஆயிட்டோம். இங்க இருந்து அந்த லேக் பார்க் பார்த்தோம்னா 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை நம்ம இப்போ நடந்து போக போறோம். ஒரு பக்கம் பயங்கர வெயிலா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே நம்ம நடந்து போயிடுவோம். கூகுள் மேப்ல செக் பண்ணி தான் நம்ம இப்போ போக போறோம். கூகுள் மேப்ல லொகேஷனை போட்டாச்சு. நம்ம இப்போ நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க போலாம். இந்த மேப்பை பார்த்தோம்னா நம்மள சந்து பந்துக்குள்ள எல்லாம் கூட்டிட்டு போகுது. இது எல்லாமே குட்டி குட்டி சந்து. அந்த சந்துல எல்லாம் நம்மள கூட்டிட்டு போகுது. இதுதான் ஷார்ட்கட் போல நம்ம அந்த லேக் பார்க் ரீச் ஆகிறதுக்கு. அதனாலதான் நம்ம இப்போ இந்த சந்து பந்துக்குள்ள எல்லாம் புகுந்து போறோம். நீங்க இந்த லேக்கை பாக்குறதுக்கு ஆவடிக்கு நம்மள மாதிரி ட்ரெயின்ல வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டோ அவைலபிளா இருக்கும். ஆட்டோலயே நம்ம டிராவல் பண்ணி அந்த லேக் பார்க் கிட்ட போயிடலாம். அப்படி இல்லனா அந்த லேக்கோட லொகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். என்ன மாதிரி நீங்களும் நடந்தும் போயிடலாம். ஆனா சப்போஸ் நீங்க நடந்து வந்தீங்கன்னா வெயில் இல்லாத டைம்ல வாங்க. ஏன்னா வெயில்ல நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம தண்ணி பாட்டில் ஒண்ணு கையில வச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி இல்லாம நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடையில நின்று தண்ணி குடிச்சதும் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்ப நம்ம இப்படியே ஒரு வழியா வெயில்ல கஷ்டப்பட்டு 2 கிலோமீட்டர் நடந்து வந்து பருத்திப்பட்டு பார்க்க ரீச் பண்ணிட்டோம். ஆனா நம்ம வந்த நேரம் பார்க் பார்த்தோன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 ஆகுது. ஆனா 4 மணிக்கு தான் இந்த பார்க் ஓபன் பண்ணுவாங்களாம். அதனால 4 மணி வரைக்கும் நம்ம இப்போ இந்த வெளியவே வெயிட் பண்ண போறோம். வெயிட் பண்ணிட்டு பார்க் ஓபன் பண்ணதும் உள்ள போயிட்டு உள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இதோ இங்க பார்த்தோன்னா இந்த பார்க்கோட டைமிங்கே இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காலையில 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அண்ட் ஈவினிங் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த லேக் பார்க்ல படகு சவாரியும் பண்ணலாம். அதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். ஆனா இங்க காலையில 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கு. ஏன்னா வெயில் பயங்கரமா அடிக்கிறதுனால நம்ம படகு சவாரி பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இந்த டைமிங்கை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் பார்த்தோம்னா படகு சவாரி 2:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் பண்ணலாம். ஆனா இப்போ நம்ம இந்த லேக்கையும் ஃபுல்லா சுத்தி பார்க்க போறோம். படகு சவாரி பண்ண போறோம். அதனால நம்ம இப்போ 4 மணிக்கே உள்ள போகலாம். அது மட்டும் இல்லாம இந்த லேக் பார்க்ல வீல் சேர் வசதியும் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியோ ஒரு வழியா டைம் 4 ஆயிடுச்சு. நம்மளும் லேக்குள்ள வந்துட்டோம். உள்ள பார்த்தோம்னா இங்க லேக் இருக்கு. அப்படியே சுத்தி பார்த்தோம்னா இது வந்து வாக்கிங் போற வே மாதிரி தெரியுது. அப்படியே இந்த லேக்கை சுத்திக்கிட்டு போகுது இந்த ஒரு வே. வாங்க அப்படியே போயிட்டு இந்த வே எது வரைக்கும் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த லேக் எப்படி இருக்கு, என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம அப்படியே சுத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த லேக் பார்க் ஓபன் பண்ணதும் நம்ம தான் முதல் ஆளா வந்திருக்கோம் போல. ஏன்னா இந்த வேலை பார்த்தோம்னா நம்மளை தவிர வேற யாருமே இல்லை. அப்படியே ஒரே சைலண்டா இருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு இப்படி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்ம வாக்கிங் பண்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு இந்த ஒரு வேலை. நம்ம போற வழியில அப்படியே பார்த்தோம்னா அங்கங்க சில பெஞ்ச் போட்டிருக்காங்க. நம்ம அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அப்படியே அந்த லேக்கையும் ரசிக்கலாம். ஒரு பக்கம் வெயில் அடிச்சாலும் 2 பக்கமும் மரங்கள் இருக்கிறதுனால வெயில் தெரியல. நம்ம நடக்கிறதுக்கு அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு இங்க இருந்து பாக்குறது. ஆனா என்ன, வெயில் மட்டும் பயங்கரமா அடிக்குது. ஏன்னா நம்ம 4 மணிக்கு வந்ததால சூரியன் பளிச்சுன்னு நம்மளை தாக்குறாரு. ஆனா நம்ம ஈவினிங் டைம்ல வந்தோம்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த பிளேஸ்ல வேற லெவல்ல இருக்கு. இந்த வியூ பாக்குறதுக்கு செம்மையா இருக்குங்க. ஒரு குட் வைப் நமக்குள்ள கிடைக்குது. அது மட்டும் இல்லாம சில பறவைகளும் பறக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நேச்சுரா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ஒரு வாட்டியாவது இந்த லேக்கை வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு. இங்க இன்னொரு சூப்பரான வியூ பாயிண்ட் தெரியுது பாருங்க. எப்பா வேற லெவல்ல இருக்குங்க இந்த லேக் பார்க்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்படி பார்க்க இந்த ஒரு வியூ பார்க்க செம்மையா இருக்குங்க. சான்ஸே இல்லை. நம்ம இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப வர்த்து. அவ்வளோ நல்லா இருக்குது இந்த ஒரு பிளேஸு. ஃபுல்லாக தண்ணி. ஆனால் நம்ம குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம்னா இந்த இடத்துல உஷாராக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இங்கே எட்டி பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் நீங்கள் உங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே இது கொஞ்சம் ஹைட்டு தான் இருக்குது. அப்படியே எட்டி பார்த்தோன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அதனால் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க. மற்றபடி நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த ஒரு லேக்கில். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோன்னா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஒரு லேக்கு. வேறு லெவல்.
இந்த பார்க் வந்து நம்ம வாக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போதுமான இடமும் இருக்கீங்க. நம்ம பீஸ்ஃபுல்லாக வாக்கிங் போகலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தோம்னா நல்லா ஜாலியாக விளையாடலாம். இந்த ஒரு பிளேஸில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு பிளேஸில். ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஒரு பிளேஸ். நம்ம இப்போ நடந்து போய்கிட்டே இருக்கோம். இங்கே பார்த்தோன்னா இது வரைக்குமே யாருமே நம்ம கூட வரல. நம்ம முன்னாடியும் நம்ம பின்னாடியும் நம்ம மட்டும்தான் தனியாக நடந்து போய்கிட்டே இருக்கோம். எது வரைக்கும் போகுது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். எல்லாமே இந்த 2 பக்கமும் பார்த்தோன்னா செடிகள் மரங்கள் எல்லாமே இருக்கு. நடுவுல சென்டர்ல பார்த்தோன்னா வே போகுது. ரொம்ப நல்லா இருக்கு இப்படி இருக்கிறது, நடக்கிறது. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பி பார்த்தோன்னா லேக் இருக்கு. அதனால இந்த லேக் வியூவை பார்த்துக்கிட்டு நம்ம நடந்து போகலாம். அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஒரு லேக். சூப்பரா இருக்கு. என்னங்க நடக்க நடக்க வந்துகிட்டே இருக்கு இந்த லேக்கு. இந்த வே பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கு. அப்படியே இந்த லேக்கை ஃபுல்லா சுத்திக்கிட்டு வருவோமா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்மளும் நடந்து போய்கிட்டே இருக்கோம். நம்ம நடக்க நடக்க இந்த வே அப்படியே போய்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனால் என்னன்னு தெரியல. கடைசி வரைக்கும் போய் பார்ப்போம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்மளும் அப்படியே வாக்கிங் பண்ண மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜுக்கு 2 பக்கமும் தண்ணி இருக்கும் போல். இந்த பக்கம் பார்த்தோன்னா தண்ணி இல்லை, லைட்டாக இருக்குது, ஓரளவுக்கு தண்ணி இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்குது. கேட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த பக்கத்தில் இருக்கிற தண்ணி அந்த பக்கத்துக்கு போகல அப்படின்னு நினைக்கிறேன். கீழே பார்த்தோன்னா பேரேஜ் இருக்கும் போல். ஆனால் இந்த வியூ பார்க்க செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம அங்கேருந்து வந்திருக்கோம், தெரியுதா? அந்த இதோ தெரியுது பாருங்க, நம்ம வந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இந்த வே வந்து இந்த லேக்கை சுற்றிக்கிட்டு தான் போகுது. அதனால நம்மளும் அப்படியே சுற்றிக்கிட்டு போகலாம். ஆனால் இந்த ஒரு பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஒரு பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இதோ பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. இந்த லேக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த லேக்கை சுற்றி அங்கங்கே சில கேட் இருக்குது. அந்த கேட் வழியாகவும் நம்ம வெளியே போகலாம். இதோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2வது கேட் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, ஒரு காக்கா இறந்து கிடக்கு. எப்படி இறந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வெயிலுக்கு காஞ்சி தண்ணி கிடைக்காம இறந்தா எப்படி இருக்குமோ அந்த நிலைமையில தான் இந்த ஒரு காக்கா இருக்கு. பாவம், பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு. அப்படியே இங்க பாருங்க, குடுகுடுன்னு ஓடுது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா கீரி புள்ள எவ்வளவு வேகமா ஓடுது பாத்தீங்களா. நம்மளை பார்த்துட்டு அப்படியே அந்த செடிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிச்சு. இந்த லேக்கை சுத்தி நிறைய மரங்கள் இருக்கிறதுனால இந்த கீரி புள்ள இங்க சுத்திட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா போய் ஒளிஞ்சுக்கிச்சு நம்மளை பார்த்து. லேக் எப்படி போகுதோ அப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டியிருக்காங்க இந்த வேவை. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவும் நடக்கவும். இந்த பாத்தீங்கன்னா தண்ணி பக்கத்துல இருப்பா. இது பாருங்க, ஒரு மீன் இருக்கு, ஆனா இறந்துருச்சு. நிறைய மீன்கள் இருக்கும் போல இங்க இந்த லேக்ல. பாவம், அந்த மீன் இறந்துருச்சு. அப்படியே உள்ள பார்த்தோன்னா நிறைய பறவைகளும் இருக்கு, நிறைய மீனும் இருக்கு. வேற என்னென்ன இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு இந்த லேக்ல நடக்கிறது. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அதோ பாருங்க, அதுதான் என்ட்ரன்ஸ். அங்க இருந்து இப்ப நம்ம அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கோம். இங்க இருந்து அப்படியே சுத்திக்கிட்டு போகணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. 5 மணிக்குள்ளே நம்ம அங்கே ரீச் பண்ணிட்டோம்னா மீதி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நானும் வேகமாக நடக்கிறேன், வாங்க ரீச் பண்ணுவோமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே பரிசல் படகுகளை போட்டிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே பழசு, யூஸ் பண்ணலை போல். இதுக்கு முன்னாடி இந்த ஒரு வேலை பரிசல் படகுகளை சவாரி பண்ணுறதுக்கு இங்கே போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இந்த ஒரு வேவை விட்டுட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஒரு வேலை பண்ணலாம், பரிசல் படகுகள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ சேஞ்ச் பண்ணி என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. நம்ம அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. உங்களை காட்டுறதுக்காக இந்த ஒரு பிளேஸை காட்டுறேன் பாருங்கள். வாங்க, இங்கே இதோ இங்கே 2 படகுகள் இருக்குது. இங்கே ஒரு பெரிய போட் இருக்குது பாருங்கள், பழைய போட்டு, ரொம்ப பெரிய போட்டு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு பரிசல் இருக்குது. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிளேஸில் படகு சவாரி ஸ்டார்ட் பாயிண்ட்டாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ இல்லை. இப்போ ஒரே ஒரு பிளேஸில் தான் படகு சவாரி பண்ணுறாங்க, அதுவும் என்ட்ரன்ஸில் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த வாக்கிங்கை முடிச்சுட்டு அதுவும் பண்ணலாம். வாங்க சீக்கிரமாக நடந்து போகலாம். ஃபைனலி நம்ம வாக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளே ஏரியா இருக்குது, இதே நம்ம பார்க்கலாம். ஆனால் நடக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. டெய்லியுமே நடக்கலாம், உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் நம்மளால் டெய்லி இந்த பார்க்குக்கு வந்து நடக்க முடியாது, ஏன்னா நம்ம ரொம்ப லாங்கில் இருக்கோம். அதனால் ஆவடிக்கு நியர்பை இருக்கிற ஏரியாவில் இருக்கிறவங்க, இந்த பார்க்கு தெரியாதவங்க இங்கே வந்து டெய்லியுமே நடங்க. உங்கள் ஹெல்த்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த பார்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க இப்போ அடுத்தது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரிட்ஜ் மாதிரி வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. இங்கேருந்து வியூ எப்படி தெரியுது அப்படிங்கிறத அப்படியே மேலே ஏறி பார்க்கலான்னு வந்தோம். பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தோம். இங்கேருந்து வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு. ஆனா இந்த மரங்கள் எல்லாம் அப்படியே மறைச்சிடுச்சு இந்த லேக்கை. அதனால அவ்வளோ கிளியரா தெரியல. இந்த மரங்கள் எல்லாம் இல்லைன்னா ரொம்ப சூப்பரா தெரியும் இங்க இருந்து இந்த வியூ பார்க்க. ரொம்ப சேட். சரி வாங்க அப்படியே இறங்கி போகலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளே ஏரியா இருக்கு. சில்ட்ரன்ஸோட ப்ளே ஏரியா. குழந்தைங்களெல்லாம் இங்கே கூட்டின்னு வந்தோம்னா ரொம்ப ஜாலியாக விளையாடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஒரு பிளேஸ். ஏகப்பட்ட படம் வச்சிருக்காங்க. குழந்தைங்க விளையாடுற எல்லா திங்ஸுமே இருக்கு, அதிகமாகவும் இருக்கு. ரொம்ப நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க குழந்தைங்கள்லாம். கண்டிப்பாக உங்களுடைய கிட்ஸு நீங்களும் இந்த பார்க்குக்கு கூட்டிகிட்டு வாங்க. நம்ம இந்த பார்க்கு உள்ளே வர்றதுக்கு என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அந்த படகு சவாரி பண்ணுறதுக்கு மட்டும்தான் பே பண்ணணும். மற்றபடி பார்க்குக்குள்ளே நம்ம எப்போ வேணாலும் வரலாம். அந்த டைமிங்குள்ளே பே எதுவும் பண்ண தேவையில்லை. ரொம்ப ஜாலியாக வந்து விளையாடிட்டு போகலாம். இதுதான் ப்ளே ஏரியா. இங்கே ஒரு பசிலும் இருக்குது. வாங்க இந்த பசிலை சால்வ் பண்ணலாம். அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். சும்மா ஃபன்னாக இருக்கும். அதுக்காக உள்ளே போகிறோம். வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே தாண்டி கூட உள்ளே போகலாம் போல். ஆனால் நம்ம தாண்டி போகலை. அப்படியே இந்த வே எப்படி போகுதோ அந்த ஒரு வழியாக போக போகிறோம். வாங்க போகலாம். எல்லா வழியும் ஒன்றா தான் இருக்குது. இந்த பாருங்கள் நிறைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. அங்கேருந்து நம்ம உள்ளே வந்துடலாம் ஈஸியாக. அடுத்தது எப்படி போகணும் அப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள். நானும் அப்படியே போகிறேன். இந்த டோரால் சொல்கிற மாதிரி எண்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது. அதுதான் நம்ம இப்போ போக போகிறோம். என்னடா முடிஞ்சிச்சு. ஐயோ தப்பாக வந்துட்டோம். வாங்க இதுக்குள்ளே போகணும். இதுக்குள்ளேயும் இல்லையே. தப்பாக வந்துட்டோம். இப்படி போகணும் போல். அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போகணும். நம்ம முன்னாடி இதுக்குள்ளே போயிட்டோம். தப்பாக போயிட்டோம். சொல்ல மாட்டிங்களா? நீங்களும் சொல்லுங்கள் பார்த்துட்டு எந்த வழியில் போகணும் அப்படின்னு சொல்லி. நம்மளும் அப்படியே போய்கிட்டே இருக்கோம். வாங்க அடுத்தது அப்படியே போகலாம். இந்த வாட்டி கரெக்டாக போயிடலாம். இது எண்டிங் ஆகிருக்கு. அப்படியே சுற்றிக்கிட்டு போகணும். ஸோ பார்த்தோன்னா இதுக்குள்ளே போகணும். இப்படியே கரெக்டாக வந்துட்டோம். அப்படியே சுற்றிக்கிட்டு திரும்பவும் இதுக்குள்ளே போகிறோம். ரொம்ப ஃபன்னாக இருக்குது இப்படி போகிறது. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தோன்னா ரொம்ப ஜாலியாக அவங்க இதுக்குள்ளே புகுந்து விளையாடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஃபைனலி நம்ம உள்ளே வந்துட்டோம். இந்த பிளேஸுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த பசில். இந்த பசில் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபன்னாகவும் இருக்குது. ரொம்ப என்ஜாயபுளாகவும் இருக்குது. குழந்தைங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ஒரு பிளேஸை. கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த ஒரு பிளேஸில் அவங்கள அலோவ் பண்ணுங்கள். ஜாலியாக விளையாடுவாங்க. இப்போ நம்ம அடுத்தது படகு சவாரி தான் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா படகு சவாரிக்கான ஃபேரோட டீட்டெயில்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெரியவங்களுக்கு பார்த்தோன்னா 60 ரூபாய், சின்னவங்களுக்கு பார்த்தோன்னா 30 ரூபாய். 3 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களும் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் இந்த படகு சவாரி பண்ண அலோவ் கிடையாது. அலோவ் பண்ணலை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படகு சவாரி பண்ணுறதுக்கு மினிமம் 3 பேர் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நம்ம மட்டும்தான் வந்திருக்கோம். வாங்க அப்படியே போய் பார்ப்போம். இப்போ நம்ம படகு சவாரி பண்ண ரெடி ஆகிட்டோம். அடுத்து வர கேங்கோட சேர்த்து நம்மளை ஜாயின் பண்ணிட்டாங்க. ரொம்ப வேற லெவல்ல இருக்கு இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. படகு சவாரியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க அப்படியே போய் சுத்திட்டு வரலாம். இந்த ஒரு குட்டி தீவை பண்ணிட்டு வந்துட்டோம். வேற லெவல்ல இருந்தது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம படகு சவாரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு பறவைகளை எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனா எல்லாமே தூரத்துல இருந்து பாக்குற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த லேக் பார்க்ல யோகா சென்டரும் இருக்கு. நீங்க யோகா பண்றவங்க அப்படின்னா இங்க வந்து யோகாவும் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டா ரொம்ப சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த ஒரு பிளேஸ. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம இந்த லேக் பார்க் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டோம். வேற லெவல்ல இருக்கு இந்த பார்க். நீங்களும் கண்டிப்பா ஒரு வாட்டியாவது இந்த பார்க்கை வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம இங்க இருந்து கிளம்புற நேரம் வந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய் அண்ட் டேக் கேர்.